வணக்கம். மசாலா செய்திகள் வாசிப்பவர் 401 குப்புசாமி. முதலில் தலைப்பு செய்திகள். சிவாஜி படப்பிடிப்பில் ரஜினிக்கு விபத்து. பில்கேட்ஸ், கருணாநிதி, ஜெயலலிதா சந்தித்தனர். டொரண்டோ மாநகரில் இளைஞர்களுக்கு ஒரு புதிய நோய். 2008 ஒலிம்பிக்ஸில் கபடி ஆரம்பம். இனி விரிவான செய்திகள். சங்கரன் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிக்கும் சிவாஜி திரைப்படம் நேற்றிரவு 11:56 ஆரம்பமாகினது. இந்த படத்தின் முதல் அம்சமாக ரஜினி தனியாக ஒரு நடனம் செய்தார். இந்த நடனத்தை ஆடிக்கொண்டிருந்த போது அவருடைய முதுகெலும்பில் வரியை கண்டார். இந்த காட்சியில் இருந்த மருமகன் தனுஷ் டாக்டராக மாறி ரஜினிக்கு வைத்தியம் செய்தார். ஆக்சுவலா என்ன நடந்தா, என் மாமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஷூட்டிங் டேட்டு மத்தியான மீன் குழம்பு சாப்பிட்டாரு. இப்போ மீன்ல வாயில குத்திட்டேங்க சூசை. அந்த நேரம் அவர் நடனம் ஆடும்போது தான் அவருக்கு அந்த வலி ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. அந்த நேரத்தில் நான் அங்கே இருந்தேன், என்ன செய்யலாங்கன்னு ஒட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் நான் கண்டுபிடிச்சிட்டேங்க அவருக்கு வாயில் குத்திட்டேன். என் கையை வாயில் விட்டு அவங்களோட அந்த முள்ளை எடுத்துட்டேன். உடனே ரஜினி சார் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். யூ டிட் அ ரியலி குட் ஜாப் பண்ணி வேறு சொன்னாங்க. நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேங்க. தண்ணி குடிப்போனா தண்ணியை காணல. அடே சவுண்ட் தண்ணியை கொண்டு வா. ஹலோ. ஓ இல்லையாக்கா. ஓ இல்ல, நான் இங்க வெளியில நிக்க. அப்புறம் அடிக்கிறேன்னா சரி பாய். தண்ணி வந்து டொரண்டோ இளைஞர்களுக்குள் ஒரு புதிய நோய். இதன் பெயர் MSN பர்சனாலிட்டி டிசார்டர். இந்த நோய் பாதிப்பாக இளைஞர்கள் தானாகவே சிரிப்பார்கள், தானாகவே கதைப்பார்கள், ஒரு கட்டுரை எழுதிய மாதிரி எழுதி கொண்டே இருப்பார்கள். இது உண்மையா நீங்கள் நினைக்கிறது போல ஒரு பெரிய வியாதியும் கிடையாது. இது பற்றி முழுமையான விவரங்கள் அறியாத சிலர் இது பற்றி தவறாக சில புரளிகளை வெளியே புரட்டி விட்டிருக்கிறார். உண்மையிலே இதிலேயே பதில் வருகின்ற ஒரு கிறுக்குத்தனம ஒரு பொழுதுபோக்கு. அதுவே காலப்போக்கில் ஒரு வியாதி போல மாறிவிடுகிறது. இந்த வியாதி வந்தவர்களுக்கு சில அறிகுறிகள் இருக்கின்ற. அறிகுறி ஒன்று, சில விதமான சத்தங்களை கேட்டா இத்திரையில் இருந்தா கூட எழுந்து உட்கார்ந்து டைப்பிங் பண்ண ஆரம்பித்து விடுவார். அவ்வகையான சத்தங்கள். இரண்டாவது, சில வகையான மங்களை பார்த்தால் கூட அவர்களுக்கு இந்த வியாதி கூடிரும். அப்படியான முகங்கள். இப்படியான நேரத்தில் இவர்களுக்கு என்ன நடக்குது என்று தெரியாது. இதுக்கு மருந்தும் இல்லை, இனித்தான் கண்டுபிடிக்க வேண்டும். எல்லாம் அந்த கடவுளின் கையில் தான் இருக்கு. இவ்வளவு இந்த நேரம் அடிச்சுக்கணும். ஹலோ என்னடி? உனக்கு போய் வேண்டதுக்கு என்ன கடையில பக்கத்துல இருக்கு? போற வார சொல்லு. கத்தரிக்காய் எவ்வளவு? 2 கிலோ. வேற பூசணிக்காய் 5 கிலோ பாய். சரியா? ஓகே. புடலங்க ஓகே. வெங்காயம் எவ்வளவு? சரியா? சரி வெங்காயம் வை. சரி சரி நான் போறேன் வை போன. ஓகே ஓகே. ரெடி. ஓகே வைங்க. ஸ்டார்ட். 2008 நடக்க இருக்கும் ஒலிம்பிக்ஸில் கபடி ஒரு விளையாட்டாக ஆரம்பமாக இருக்கின்றது. இந்தியன் அணியின் தலைவராக முன்னாள் கில்லி அணியின் தலைவரும் நடிகருமான விஜய் இந்தியன் அணியின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். அந்த அணியில் 2 கிலோ வெங்காயம், 5 கிலோ கத்தரிக்காய், 5 கிலோ பூசணிக்காய், 5 கிலோ புடலங்காய் ஆகியோர் பங்கு பெற்றுகின்றனர். அடுத்ததாக வானிலை அறிக்கை. வானிலை அறிக்கை எனக்கு சொல்ல தெரியாது. வரையிலையோ? நான் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியாது. சொல்லுங்க. டொரண்டோவில் சூரிய ஒளியும் முகில் கூட்டப்படும். சென்டர் சொன்ற காணப்படும். காற்று மெதுவாக வர மணித்தியாலத்துக்கு 30 கிலோமீட்டர்
வெகுவாக வீசும் ஆக சூடான ஹொட்டு கிலோக்கு சைவருக்கு 1 கீழே -1 ஆக மேக கூறப்பெறும் வெயில் காற்றும் வீசும் டொரண்டோவில் மழையும் பெய்யும் நாளை என்று சொல்ல they told us. நன்றி வணக்கம். இத்துடன் மசாலா செய்திகள் நிறைவு பெறுகின்றன. இன்னும் ஒரு மசாலா செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது 401 குப்புசாமி. வணக்கம்.